ஹே ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான யம்மியான டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. வீடியோ முழுசும் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானல் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 பெரிய வெங்காயமாக சேர்த்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சது சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட கடையில் வாங்கினது இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பழுத்த தக்காளி, அது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி வைக்கிறதுனால கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கிறது. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுவாங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வந்து சிக்கன் வெந்து வருவாங்க. சப்பாத்தி சிக்கன் கிரேவி அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது. நான் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலில் வந்து வெனஸ்டே ஆனால் ஈவினிங் வந்து இது தான் கொடுப்பாங்க. சப்பாத்தி சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் சப்பாத்திக்கு இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நல்லாவே வந்து வதங்கி வந்துட்டாங்க. 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து வீட்லேயே வந்து அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து கடையில் வாங்கினது. குழம்பு மிளகாய் தூள் வந்து வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அந்த மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த மிளகாய் தூள் இருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வந்து எல்லாத்துலேயும் நல்லா ஊறி வந்துருக்கு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கலந்து விடுங்க. நல்லாவே வந்து மசாலா ஊறி வந்துடும். நல்லாவே சிக்கன் வந்து இப்போ வெந்து வந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவிங்கிறதுனால 1 கப் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண தேவையில்ல. நீங்கள் குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிரேவி வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வந்து மசாலா எல்லாம் ஊறி வரும். பாருங்கள், நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே கொதித்து வந்துட்டாங்க. நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்துடுச்சு. கிரேவியும் கெட்டியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் இறக்குற ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் அரைச்சி அதில் ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுத்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் தேங்காவை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். கிரேவிக்கு இந்த மாதிரி போடும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி வந்து. ஸோ அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இதை வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி இதுக்கெலாம் கிரேவியை வச்சு சாப்பிடலாம். சாதத்து கூட போட்டு சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் போட்டு தூவி இறக்கிக்கோங்க. நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. நான் ஹாஸ்டலில் படிச்சுட்ருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க வெனஸ்டே ஆனால். ஸோ அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அதனால் சப்பாத்தி கூட வந்து இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன்.
சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மற்றது கூட வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சப்பாத்தி கூட சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே ஈடாகாதுன்னே சொல்லணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நான் சாப்பிட போகிறேன். மறக்காமல் போயிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.